எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த யூஎஸ்க்கும் யூரோப் யூனியனுக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து மறுபடியும் ரெஷ்யூம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா ஒழுங்கா தான் இருந்துச்சு. யூரோப்புக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி தான் இருந்துச்சு. பட் இடையில நம்மால் ட்ரம்ப் இந்த கிரீன்லாந்து வேணும்னு குழந்தை அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சதுல யூரோப் யூனியன் கொஞ்சம் கடுப்பாகி அந்த டீலை பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் ஒரு 4 நாள் இவர் சமாதானமாகி இவர் அழுகாட்சி நிற்பாட்டி இல்லை வேண்டான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த யூரோப் யூனியனுக்கும் யூஎஸ்க்குமான அந்த ட்ரேட் டீல் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுறது, அந்த பேச்சுவார்த்தை ரெஸ்யூம் ஆகுறது, ஆக்டிவிட்டி ரெஸ்யூம் ஆகுறது அப்படிங்கிறது. இது போக உலக அளவில் முக்கியமாக டாப்பிக்காக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த $1 trillion மார்க்கெட் வேல்யூ வந்து $1 trillion அது அளவுக்கான மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த டெக் இண்டஸ்ட்ரியிலேருந்து குளோபலாக காணாமல் போயிருக்கு. 2 பிரச்சனை. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்ஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு எந்த ஒரு பலனும் தரப்போறதில்லை, அதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி பேசினாயிட்டாங்க. அங்கிருந்து ஏஐ இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்குகள், ஏஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கம்பெனியோட ஸ்டாக்கையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட அங்கிருந்தே மார்க்கெட் கேபிட்டல் ஓரளவுக்கு வைப்பாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதில் என்ன காமெடினா ஏஐல இன்வெஸ்ட் பண்ணதுனால அது இப்போதைக்கு இது பிரயோஜனம், இப்போதைக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் வர போகிறதில்ல அப்படின்னு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் ஏஐ பேஸ்டு கம்பெனிலாம் ஒரு பக்கம் அடிக்கிறான். இன்னொரு பக்கம் ஏஐ வளர்ந்துட்டதுனால சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போயிடும், சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியோட ரெவன்யூ பாதிக்கப்படும்னு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இந்த இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரியான சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியும் ஒரு பக்கம் அடிக்கிறான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு வாரமாக ஐடி இண்டஸ்ட்ரியை குளோபலாகவும் சரி இந்தியாவிலையும் சரி மொத்தமாக போட்டு அடிச்சதுல உலக அளவில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மக்களுடைய சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட $1 trillion மார்க்கெட் வேல்யூ காணாமல் போயிருச்சு. இதுக்கப்புறம் ஏஐ பொறுத்த வரைக்கும் அது டெட் கேஸ் கிடையாது. ஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு அதுலேருந்து பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாது. பட் ஃபியூச்சரில் அது எல்லாமே ஏஐ தான் மாறப்போகுது அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம டெட் கேஸ் சினாரியாவை எடுத்துக்க முடியாது. ஃபியூச்சரில் இந்த ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிகள் மறுபடியும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏஐ பெரிய அளவு டெவலப் ஆகிறதுனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் பாதிக்கப்படும். நம்ம இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சினாரியோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரியான ஸ்டாக்குகள் மறுபடியும் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த கம்பெனிகள் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணணும்னா சர்வீஸ் பேஸ்லேருந்து ப்ராடக்ட் பேஸஸ் நோக்கி நகரணும். இல்லைன்னா ஏஐ மேலே ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகணும். ஏஐ பண்ணக்கூடிய ஒர்க்குகளில் பேட் இமேஜ் இல்லை ஆனால் பட் அது ஒரு ப்ரோக்ராம், அது அப்படி நடந்தாலும் அது ரீடிசைன் பண்ணிட முடியும். ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவங்க ஃபர்தராக எதை நோக்கி இவங்களுடைய சர்வீஸை நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். எனிவே எண்ட் ஆஃப் தி டே $1 trillion காணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உண்மை. இது ரெண்டையும் தவிர முக்கியமான குளோபல் ஈவெண்ட்ஸ் அல்லது மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேற்று ட்ரம்ப்புமே இந்த சைனாவுடைய பிரசிடென்ட்டும் பேசின ஃபோன் காலு, நீ அதை வாங்கி இதை வாங்குன்னு பேசினாங்க. அது ஓரளவுக்கு முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக ஆகுது, சப்ளை செயின் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது அந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். இதை தவிர இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த இன்னைக்கு நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் என்னன்னா இந்த ட்ரேட் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்னால இவ்வளோ விஷயங்கள் இம்போர்ட் ஆகுங்கிறது ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறோம், இதனால யூஎஸ்ல டெக்ஸ்டைல்ஸ் வளரும், இது அதெல்லாமே ஓகே. பட் இன்னும் என்ன வெளியே வரலன்னு நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்? ஏன்னா ட்ரம்ப் வந்து முட்டாளன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரம்ப்போட ஒரு பேட்டியிலேயே அவர் என்ன சொன்னார்னா, இன்னத்த பேட்டியிலேயே என்னுடைய அன்பிரடிக்டபிள் ஆக்ஷன்ஸ் தான் எனக்கு லிவரேஜை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் பேசினார். இந்த கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி எதிர்பாராதுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி தான் அவர் இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருந்தார். பட் யூஎஸ்ல வந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம், இங்கே எதை அலோவ் பண்ண போகிறோம் யூஎஸ்க்கு? நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ணுறது ஓகே, இங்கேருந்து நம்ம டெக்ஸ்டைலு, கெமிக்கல்ஸு, சீ ஃபுட்ஸு இதெல்லாம் ஓகே. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிராஃப்ட் இன்னும் வெளியே வரல. அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதா காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது வந்ததுக்கப்புறம் இந்த டீல் எந்த அளவுக்கு நல்ல டீல் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது ஒரு ரிலீஃப் டீல், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. மீன்வைல் வந்து வெள்ளி இன்னைக்கு உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வெளியே போட்டு அந்த அடி அடித்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. அது போக வந்து டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கிறது தான் முக்கியமான காரணம். டாலர் ஸ்ட்ரென்த்தாக கோல்டும் சில்வர் இறங்கிட்டே தான் இருக்கும். ஃபர்தராக இன்னைக்கு சில்வர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே சில்வரை ட்ரேட் பண்ணுறதுக்கான மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி விட்டான். அது ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குப்பா. நீ பாட்டுக்கு சில்வரில் பணத்தை போட்டு ஒருத்தர் என்னடா ஹை ப்ராஃபிட் பண்ணுறான், ஒருத்தர் ஹை லாஸ் பண்ணுறான்.
ஸோ எனக்கு மார்ஜின் அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எம்சிஎக்ஸில் ஆரம்பித்து குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்கள்லையுமே சில்வருக்கான மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியாமல் சில்வரை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொரு பக்கம் யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இது போக யாராச்சும் கேட்டிங்கன்னா இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, குளோபலாக டிமாண்ட் கம்மியாயிருச்சு, ஏன்னா உலக அளவில் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது. பட் அது ஓவர் நைட்டில் நேற்று கம்மியாக இன்னைக்கு ஆகி அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை. ஸோ அது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இபி சோலாரெல்லாம் மார்க்கெட் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் பெரிய அளவில் சில்வரோடது கம்மியாயிருங்கிறது ஒத்துக்க முடியாது. அதுக்கு மாற்று பொருள் கண்டுபிடிச்சா தான் அது பாசிபிள். பட் இப்போதைக்கு சில்வர் தன்னுடைய தேவைக்கேற்ற தன்னோட தகுதிக்கு அதிகமாக உயர்ந்துச்சுன்னு அப்படின்னு பேசுவோம்ல, சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில்வர் தன்னுடைய தகுதிக்கு அதிகமான ஒரு விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் அந்த விலை இருக்கு. ஸோ கரெக்ஷன் பண்ணணும். அந்த கரெக்ஷனுக்கு இவனுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் தேவை. அந்த காரணங்களை இவங்க தேடி தேடி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க மார்க்கெட் இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அதையவே காரணம் சொல்லுவான், ஏறோன்னா அதையவே காரணம் சொல்லுவான். இது எப்படின்னா ஒரு டம்ளரில் பாதி டம்ளர் தண்ணி இருக்கிறது மாதிரி தான். இறக்கணும்னு முடிவு பண்ணால் பாதி டம்ளர் தமிழ்லையும் பேசுவான், ஏரோட்னு முடிவு பண்ணிட்டா பாதி டம்ளர் தண்ணி இருக்கலன்னு பேசுவான். ஸோ எனிவே சில்வரின் கரெக்ஷன் அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஃபர்தராக கரெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது யூஎஸ் டாலர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ அதைய யூஎஸோட டாலர் இண்டெக்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் குளோபலாக இருக்கக்கூடிய நியூஸஸ். இது போக இந்தியாவில் மறுபடியும் மறுபடியும் இல்லை, இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. பட் வந்து நாளைக்கு நிறைய கம்பெனி ரிசல்ட்ஸ் வருது. பட் நாளത്തെ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண் ஜுவல்லரியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாருங்க. ஆக்சுவலாக அது பெரிய கம்பெனியெல்லாம் இல்லை வாட்ச் பண்ணி பண்ணுற அளவுக்கு. பட் என்னன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோல்டு விலை ஏறும் பொழுது அப்படிங்கிறது வந்து அது கிளியராக காமிச்சிடும். ஓகே, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்புறம் எஸ்பிஐ பிஎஸ்சி எல்லாம் ஒன்று ரிசல்ட்ஸ் அது நாளைக்கு தான் வருது, அதை நம்ம பார்த்துக்குவோம். இதை தாண்டி குளோபலாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது யூரோப் சென்ட்ரல் பேங்கினுடைய ரேட் டிசிஷன் இன்னைக்கு வருது. அநேகமாக ஒரு 6:45 7 மணி வாக்கில் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம டைமில். பட் அது ஈவெண்ட் என்னமோ பெருசு தான். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. பெரிய ரேட் கட்டோ ரேட் ஹைக்கோ எதுவும் இருக்காது. அது ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் அது பெருசாக பார்க்கல. பட் இதெல்லாம் தாண்டி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஏதாச்சும் ரேட் ஹைக்கோ ரேட் கட்டோ கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும். அதாவது ரேட் கட் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணி யூரோப்லேருந்து அப்படியே யூஎஸ் வழியாக இந்தியன் மார்க்கெட் வரைக்கும் அது பாசிட்டிவ்னஸை கிரியேட் பண்ணும். ரேட்டை ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நெகட்டிவ் ட்ரிகர் கிரியேட் பண்ணும். பட் இப்போதைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ஈவெண்ட்ஸ். பட் இதெல்லாம் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எப்பவும் போல் மார்க்கெட்டை அதோட வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே முக்கியம். ஓகே, டிசிப்ளின் இல்லாமல் மார்க்கெட்டில் ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது. ஓகே, லக்கில் 1-2 ப்ராஃபிட் வரலாம், ஆனால் எப்போவுமே லக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ லக்கில் டிபெண்ட் பண்ணி ரொம்ப நாள் மார்க்கெட்டில் ஸ்டே பண்ண முடியாது. டிசிப்ளினை வளர்த்துக்குங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், வேல்யூஸ் எப்போ போல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக 25,762 பிரைமரி சப்போர்ட்டு, 25,762 பிரைமரி சப்போர்ட்டு, 25,832 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பிரைமரி சப்போர்ட்டான 25,762 பிரேக் பண்ணி அப்புறம் அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மந்த்லி சப்போர்ட் 25,728, பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி சப்போர்ட் 25,688. இது ரெண்டு வேல்யூலையுமே மேலே இங்கேயும் கீழே மேலேயும் அப்புறம் மேலே இங்கேயும் மூவாயி அங்கேயே முடிச்சுட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே முக்கியமான மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, 25,728, 25,688. 25,728க்கு மேலே தான் நம்ம புல் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. 25,688க்கு கீழே மறுபடியும் நம்ம ஷார்ட்ஸ் பியர் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் நடந்த மூவ்மெண்ட் தான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுமே. ஸோ இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே கன்சால்டேஷன் ஜோன், அதாவது இந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 25,728க்கும் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,888க்கும் நடுவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த ட்ரேடுமே இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள தான் இருந்துச்சு. ஓகே, பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 25,720 பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,728, அதாவது அந்த மந்த்லி சப்போர்ட்டே
மந்த்லி ரெசிஸ்டன்ஸே 25,728 தான் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸு, மந்த்லி சப்போர்ட்டு, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதுதான் 25,728 தான். அதே மாதிரி கீழே மந்த்லி சப்போர்ட்டு, பிரைமரி சப்போர்ட்டு எல்லாமே அதே 25,688 தான். ஸோ 25,728 அந்த பிரைமரி சப்போர்ட், அதுக்கு மேலே அடுத்த பொசிஷனல் லெவல் 25,982, அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182. அதே மாதிரி 25,688 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷனல் 25,472. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 25,232. இன்ட்ராடே சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,632, 25,562. அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,758, 25,832. மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கால் வச்சு டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அதை கமெண்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓஏ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓஏ ஓகே க்ளோஸ் பண்ணிட்டணும், சாரி ஃபார் தட். அதுக்குள்ளே பேங்க் நிஃப்டியும் ஒரு நம்ம பேசிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே அதில் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 60,318 தான் புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அண்ட் 60,362 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. இதை நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 60,362 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறதையும் 60,318 அப்படிங்கிறது மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரஸான கேம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் அந்த பிரைமரி சப்போர்ட்டான 60,362 பிரேக் பண்ணி அப்புறம் மந்த்லி சப்போர்ட்டான 60,318க்கு கீழேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மேலே வர்றதுக்கு பியர்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. அண்ட் கன்சால்டேஷன் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ரெண்டு புல்சிங்குக்கும் பியர்சிங்குக்கும் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டிலையும் அதே சினாரியோ தான். நிஃப்டிலையுமே அதே சினாரியோ. ரெண்டு முக்கியமான மந்த்லி வேல்யூஸ், மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,728க்கும் மந்த்லி சப்போர்ட்டான 25,688க்கு நடுவில் மார்க்கெட்டோடைய க்ளோஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் ரெண்டு ஸ்விங்குக்கு நடுவில் தான், புல் அண்ட் பியர் ஸ்விங் நடுவில் தான் மார்க்கெட்டோடைய க்ளோசஸும் இருக்குது. சரி, இப்போ மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட மூவ் பொறுத்த வரைக்கும், க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 60,227 அப்படிங்கிறது இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60,232, பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 60,162. இதுக்கு மேலே மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 60,318, 60,872 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசினோம்னா அது 59,768, 59,228 மந்த்லி சப்போர்ட்ஸ். இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ் ஓரளவுக்கு வேல்யூஸ் தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஆப்வியஸ்லி பியர்ஸ் அவங்களுடைய டிஃபென்ஸ் பொசிஷனையும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் 26,100, 25,000, ஓகே கிட்டத்தட்ட 25,600 வரைக்குமே பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. 25,600, 650, 25,600, 650ங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட்டான 25,688 குறிக்குது. ஸோ அது வரைக்குமே ஓரளவுக்கு பியர்ஸ் அவங்களுடைய டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஓகே, 600, 650 வரைக்குமே அது வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அந்த மந்த்லி சப்போர்ட் 688 வரைக்குமே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயும் பொசிஷன்ஸ் அவங்க கவரெல்லாம் பண்ணல. பட் ரொம்ப சொற்பமான அளவு. இது மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுற அளவுக்குலாம் இந்த அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பத்தாது. பட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஆனால் புல்ஸு அதுக்கும் மேலே அவங்க அட்டாக்கிங் பொசிஷன்ஸை சுத்தமாக கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு கவர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 650 வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான். ஓகே, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான். இது மறுபடியும் மாறும். ஓகே, இது மாறும். நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியர்ஸும் புல்ஸும் டிஃபென்ஸ் பொசிஷனில் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. பியர்ஸ் வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணலை பெரிய அளவில். இவ்வளோ தான் ஸ்டேட்டஸு. பேங்க் நிஃப்டியும் ஒரு பார்த்துடலாம். நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்க்காமையே விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க ஒன்றும் பண்ணலை. எல்லா இடத்துலையும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் 0 சும்மா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் அங்கங்கே வச்சு போட்டு அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் எந்த சிங்கிக்குள் இல்லை பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு. ஸோ ரெண்டு பக்கமே டிஃபென்ஸ் பொசிஷனை
பெயர்ஸ் ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க. புல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் 2 பேர்கிட்டையும் கிடையாது. ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு சிங்குல போனா தான் அடுத்த பேங்க் நிஃப்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தென் மற்றபடி நாளைக்கு சாயங்காலம் இசிபியோட ஈவெண்ட்டையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஃபர்தராக யூஎஸ் இந்தியாவோடைய டிராஃப்ட் எப்போ வெளியே வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த பிரேக் அவுட் நம்மளுக்கு இருக்கலாம். அதையும் நம்ம கவனிக்கணும். ரிசல்ட்ஸும் நீங்கள் பாருங்கள். பட் எப்பவும் போல் ஹெட்ஜஸ் எடுத்து தயவு செஞ்சு டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.